நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு. ஹலோ ஸ்வீடாட்ஸ், இந்த மாதிரி ஒரு சிம்பிளான எடிட் எப்படி இன்ஷாட் வச்சு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான எடிட் தான், ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காது. ஃபஸ்ட்டு இதில் வந்து blank சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு மியூசிக் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோவிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் மை மியூசிக் போய் உங்கள் மொபைலில் இருக்க சாங் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எந்த சாங் வேணுமோ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் அந்த மியூசிக் முடிகிற அளவுக்கு வந்துட்டு அந்த இமேஜோட இது இருக்குல்ல லென்த்தையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன், டியூரேஷனுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கொடுத்ததுக்கப்புறம் கேன்வாஸ் வந்து நீங்கள் 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இருக்கிறங்காட்டி அப்படியே விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிப் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிப்பில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க. பேக்ரவுண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கலர்ட் இமேஜ் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிப்பு. ஸோ பிப்புக்கு போயிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இக்னோர் தி பேக்ரவுண்ட் இமேஜ் வாய்ஸஸ் கைஸ். இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி 2 ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மாஸ்க் ஆப்ஷன் வச்சு தான் நம்ம 2யும் எடிட் பண்ண போகிறோம். நிறைய பேர்த்துக்கு மாஸ்க் வந்து தெரியலை, நீங்கள் ரொம்ப ஈஸி தான். பிப் ஆப்ஷனில் தான் இந்த மாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும், நார்மல் இதில் வராது. ஸோ பிப் ஆப்ஷன் உங்கள் இதில் வரலைன்னா நீங்கள் வந்து வேறு மோட் ஏபிகே வெர்ஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ மாஸ்க் நான் செலக்ட் பண்ணி இப்போ பாருங்கள். இப்போ இந்த சைடில் இருக்க ஆரோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் ஆரோ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கார்னரில் பாருங்கள், அந்த கார்னரில் இருக்கிறத லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்ஜஸ் வந்து ரவுண்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்ததும் பாருங்கள், நான் இந்த சைடு ஆரோ இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ கார்னர் ஆரோ வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ரவுண்டட் எட்ஜ் வந்துடுச்சு. உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி லெவல் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து இந்த 2 வீடியோ வர மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் வந்துட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நான் எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம் வாங்க, லிங்க்கு கொடுக்கல எனக்கு தனியாக சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வராதிங்க. ஒவ்வொருத்தருக்கா என்னால் தனித்தனியாக சென்ட் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து சாங் லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் கூகுள்லேருந்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் எல்லாமே உங்கள் விஷ் தான். நான் வந்து ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் இது வந்து ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ் வீடியோவே, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் வந்து பண்ணியிருக்க வீடியோ எடிட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா, இல்லாத வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். @the_d_lyrics. the d எடிட்ஸ்னு பண்ணாதீங்க, அதை நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. the d_lyrics தெரிலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. பாய் மக்களே.